வெல்கம் டு பர்மா சூப்பர் கிச்சனுங்க. நம்மளோட கிச்சனில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா நெய் தாங்க உருக்க போகிறோம். அதுக்கு நமக்கு இந்த பாருங்கள், நான் பாலேடு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மாதமாக நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த பாலேடு எடுத்து நான் ஃப்ரீசரில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நான் காலையிலே எடுத்து வெளியில் வச்சுட்டேங்க. இது ரொம்ப ஐஸ் கட்டியாக இருந்துச்சு, நான் வெளியில் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் தான் நம்ம நெய் உருக்க போகிறோங்க. அதுக்கு வந்துட்டு நான் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கொத்து முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு நம்ம கண்டிப்பாக முருங்கைக்கீரை தாங்க போடணும். கருவேப்பிலை போட்டோம்னா கருவேப்பிலை ஸ்மெல் அப்படியே அந்த நெய்யில் வந்துடுங்க. அதனால் நான் கருவேப்பிலை எடுக்கலை, நான் இப்போ முருங்கைக்கீரை தான் எடுத்துருக்கேன். இப்போ வாங்க நம்ம இந்த பாலினை வச்சு நம்ம எப்படி நெய் உருக்குறதுன்னு பார்ப்போங்க. நான் ஒரு மாதமாக எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நெய்ங்க. இது பாலேடுங்க. இதில் தான் நம்ம இப்போ நெய் உருக்க போகிறோங்க. நம்ம ஒரு பாதி பாலேடு போட்டுக்கலாங்க இதில். ஏன்னா மொத்தமாக போட்டாலும் நமக்கு சரிப்பட்டு வராது. ஒரு பாதி பாதியாக போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதை நம்ம கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றி நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இதை மிக்சியில் போட்டு நல்லா சும்மா அப்படியே லைட்டாக பேக்கு அந்த ஃப்ரெண்டு அப்படியே மாற்றி நம்ம அப்படியே அதை மிக்சியில் போட்டு அரைக்கும் போது இது அப்படியே மேலே வெண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க. அந்த பால் தனியாக பிரிஞ்சு வந்துடும். வாங்க அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் நம்ம இதை பாருங்கள், நமக்கு எப்படி இந்த வெண்ணெய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணி தனியாக பால் தனியாக அப்படியே வந்துடுச்சு பாருங்கள். இப்படி தாங்க வரணும் நமக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் என் மிக்சியில் நம்ம லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் இப்போ பாருங்கள் நமக்கு எப்படி இந்த வெண்ணெய் ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த அளவு நம்மளுக்கு வெண்ணெய் ரெடியாகணுங்க. இந்த வெண்ணெயை நம்ம எடுத்து இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. ஐஸ் வாட்டர் வச்சுருக்கேன், இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி ஒரு பால் மாதிரி அதில் போட்ட உடனே நமக்கு அது பால் மாதிரி வந்துடுங்க. பாருங்கள் நமக்கு எப்படி நம்மளுக்கு இந்த வெண்ணெய் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்படி தாங்க வரணும். வெண்ணெய் இப்படி வந்தால் தான் கரெக்டாக இருக்குன்னு அடுத்தவங்க இதை பாருங்கள். நல்லா உருண்டையை நம்ம வெண்ணெயை எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் தான் நம்ம அதை நெய் உருக்கணுங்க. இப்போ இந்த பாலை வச்சு நம்ம பன்னீர் ரெடி பண்ணாங்க. இது நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். இதை எடுத்து வச்சுப்போம். இந்த பாலை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ மீதி இருக்க இந்த பாலாடையும் இதை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் நம்ம லைட்டாக கொஞ்சம் அப்படியே மிக்சியில் போட்டு லைட்டாக அப்படியே ஒரு கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுவோங்க. இதை இப்போ பாருங்கள், நமக்கு மீதி உள்ள அந்த பாலேடுலேயும் நம்மளுக்கு வெண்ணெய் ரெடி ஆகிடுச்சிங்க. இதையும் எடுத்து நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சம் ஐஸ் கட்டி சேர்த்துக்காங்க இதில் போடுறேன். அப்போ நமக்கு வெண்ணெய் வந்து
நல்லா உடஞ்சி விட்டுருவாங்க. பாருங்க, நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா பட்டரையுமே இந்த பால்லேருந்து எடுத்துட்டோங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் க்ளீனாக எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இந்த பாலை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பன்னீர் செய்ய யூஸ் ஆகுங்க. பாருங்கள், இந்த பாலை நம்ம இதில் எடுத்து வச்சுக்கலாம். இதை வச்சு நம்ம பன்னீர் செஞ்சுக்கலாங்க, வேஸ்ட் ஆகாது. கொஞ்சம் இப்போ நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. இதில் இருக்கிறதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக வலிச்சு விட்டுலாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு எப்படி இந்த வெண்ணெய் வந்திருக்குன்னு பாருங்களேன். சூப்பராக, இது நல்லா மாட்டுப்பால்னால நல்லா வெண்ணெய் நல்லா சூப்பராக வந்திருக்குங்க, மஞ்சள் கலரில். பாருங்கள் எப்படி சூப்பரான வெண்ணெய் பாருங்கங்க. நான் மாட்டுப்பால் தான் வாங்குறேங்க, அதனால எனக்கு இந்த மாதிரி மஞ்சள் கலரில் வெண்ணெய் கிடச்சிருக்குங்க. நீங்கள் பாக்கெட் பால் வாங்கினா கூட இப்போ நிறைய பால்லாம் வருதுங்க. அந்த மாதிரி பால்லாம் வாங்கி காய்ச்சினோன்னா நல்லா ஏடு வருதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அது மாதிரியான பால் இருந்தால் நீங்கள் வாங்கி காய்ச்சிக்கோங்க. இல்லை மாட்டுப்பால் கிடச்சாலும் வாங்கி இந்த மாதிரி ஆடையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணணுங்க. ஸ்டோர் பண்ணும்போது தான் நமக்கு இந்த பால் வருங்க. அதே மாதிரி பாலை காய்ச்சிட்டு நான் டெய்லி ஒரு 1 லிட்டர் பால் வாங்குவேங்க. 1.5 லிட்டர் வாங்குவேன், இல்லை 2 லிட்டரு, இல்லை 1 லிட்டரு, அது எவ்வளோ தேவையோ, ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி நான் பால் வாங்கிப்பேங்க. ஆனால் கண்டிப்பாக நான் ஒரு 1 லிட்டர் பாலாவது வாங்குவேங்க. அப்போ வாங்கும்போது பாலை காய்ச்சி பால் கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் அந்த பாலை தூக்கி நான் அப்படியே ஃப்ரீசர் உள்ள வச்சுருவேங்க. வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்தோம்னா நல்லா பால் ஏடு படிஞ்சிருக்குங்க. நல்லா திக்கான பால் ஏடு படிஞ்சிருக்கும். அதில் நம்ம நார்மலாக அப்படியே காய்ச்சி அப்படியே வச்சா கூட உங்களுக்கு நம்ம அந்த மாதிரி பால் ஏடு வராது. நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரீசரில் கொஞ்சம் வச்சு எடுக்கும் போது பாலை கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் வைங்க. வச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 நேரம் கழித்து நம்ம எடுத்தோம்னா, ஒரு 1/4 மணி நேரம் கழித்து எடுத்தோம்னா நம்மளுக்கு திக்கான நல்ல பால் ஏடு வருங்க. அதில் பாருங்கள், சூப்பரான பாருங்கள் நமக்கு பட்டர் கிடச்சிருக்கு பாருங்கள். இதை வச்சு நம்ம சூப்பராக நெய் உருக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ திருப்பி நம்ம இன்னொரு தண்ணியில் போட்டு இதை நல்லா இப்படி உருண்டையெல்லாம் இன்னொரு தண்ணியில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இந்த பட்டரை நம்ம முக்கி எடுத்துக்கலாம். அதில் பால் இருந்தாலும் லைட்டாக இதில் பால் எதுவும் இருந்துச்சுனாக்கா இந்த தண்ணியோட போயிருங்க. அதனால தான் நம்ம இன்னொரு தண்ணி மாற்றி கழுவுறோம். பாருங்கள், இப்போ நமக்கான பட்டர் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் நான் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பட்டர் பாருங்கங்க. இது எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு தேவை, அதனால நான் அதை தனியாக வச்சுக்கிறேன். இதில் மட்டும்தான் நான் இப்போ நெய் உருக்க போகிறேங்க. இப்போ நான் ஒரு கடாயை வச்சுட்டேன். இதில் வந்துட்டு நம்ம கடாய் சூடாகிடுச்சு. இதில் நம்ம இந்த பட்டரை சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு 2 டைம் 3 டைம் நல்லா இந்த பட்டரை கழுவிட்டு தாங்க நம்ம சேர்க்கணும். அப்போதான் கரெக்டாக வருங்க.
இப்போ நமக்கு இந்த பட்டரை சேர்த்துட்டோம். இதை கொஞ்சம் அப்படியே கலரி கொடுக்கலாம். பாருங்கள், போட்ட உடனே எப்படி பாருங்கள் எப்படி ஆகுதுன்னு. அப்படியே மெல்ட் ஆகுது பாருங்கள். இது அப்படியே மெல்ட் ஆகட்டும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பீடாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் உருகுனதுக்கப்புறம் சிம்மில் மாற்றிக்கலாங்க. நீங்கள் பாட்டுக்கு ஸ்பீடாக வச்சுட்டு விட்டுட்டிங்கன்னா பொங்கி கீழே ஊற்றிடும் எல்லாமே. அதனால் அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்பீடாக இருக்கட்டும், அப்புறமா நம்ம அதை மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு எப்படி இந்த சைடு நெய் ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். எப்படி ஒரு மஞ்சள் கலரில். இதுதான் ஒரிஜினல் நெய்யுங்க. இந்த மாதிரி நெய் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம இந்த பாலையில் எடுத்து வச்சு பண்ணும்போது தான் இது மாதிரி நமக்கு நெய் கிடைக்கும். இப்போ பாருங்கள் நமக்கு நெய் இந்த சைடு நல்லாவே ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இந்த நெய் தனியாகவும் அதில் இருக்க அந்த பாருங்கள் நெய் வந்து அப்படியே உருகி தனியாக வரட்டுங்க. அதில் படிஞ்சிருக்க அந்த இதெல்லாம் அப்படியே தனியாக அப்படியே வந்துடும். அது கீழே படிஞ்சிடும். நமக்கு மேலே நெய் மட்டும்தான் அதில் இருக்கும். இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான பட்டர் எடுத்து வச்சுக்கிட்டோங்க. இந்த பட்டர் எனக்கு வீட்டுக்கு தேவை. இப்போ இதில் நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம். இதில் நம்ம பன்னீர் செய்யலாங்க. நான் இப்போ டைம் இல்லை, நான் இப்போ எடுத்து வச்சுட்டு நாளைக்கு தான் செய்யணும் இதை. அதனால் இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம இந்த நெய்க்கான ஒரே ஒரு கல் உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு பிஞ்சு இது பாருங்க, இவ்வளோதான் அது போட்டுக்கணும். நெய் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் எப்படி சூப்பரான கலரில் சூப்பராக நமக்கு நெய் ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்குங்க. இந்த பாலை எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதை டெய்லி எடுத்து ஸ்டோர் பண்ணணும். எடுத்து வச்சதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு கரெக்டாக அந்த பட்டர் ரெடி பண்ணணும். அந்த ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைக்கணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பட்டரை 2-3 டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெய் ஊற்றணும். இதெல்லாம் நம்ம பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டா நமக்கு சூப்பரான நெய் கிடைக்குங்க. கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம். அப்புறம் பண்ண அது பழகிடும். இப்படி நம்ம வீட்லேயே நெய் கிடைக்கும் போது கடையில் வாங்கிறதுக்கு நெய் வாங்க தோணவே மாட்டுது. வீட்டிலே ரெடி பண்ணுறதுனால நமக்கு இது காலி ஆகிடுச்சா ஐயோ எப்படா நெய் ஊற்றணும் அப்படின்னு தான் தோணுது. கடையில் வாங்கணும்னு தோணவே மாட்டுது. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான நெய் பாருங்கங்க. நல்லா சூப்பரான நெய் வந்து நமக்கு ரெடி ஆகிருக்குங்க. இங்கே பாருங்க நெய் தனியாக அதில் இருக்க அந்த வேஸ்ட்டெல்லாம் தனியாக அப்படியே ஒதுங்குது பாருங்க. சூப்பரான நெய் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம இந்த முருங்கைக்கீரையை நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த முருங்கைக்கீரையை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா நான் ஒரு 2 கொத்து சேர்த்துட்டேங்க. இந்த நெய் ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்றதுக்கு நல்லா முறுமுறுப்பாக ஒரு வாசனையாக சூப்பராக இருக்கும். சூப்பரான நெய் ரெடி ஆகிடுச்சுங்க. நெய் தனியாக அதில் இருக்க அந்த இதெல்லாம் தனியாக பிடிச்சி பாருங்கள். இந்த வேஸ்டேஜெலாம் தனியாக இருக்குது. நமக்கு நெய் தனியாக இருக்குது பாருங்கள். இந்த பாலேடில் உள்ள வேஸ்டெல்லாம் தனியாக வந்துருச்சுங்க. இப்போ நெய்யும் தனியாக வந்துருச்சு. நமக்கு சூப்பரான நெய் ரெடி ஆகிடுச்சுங்க. நமக்கு சூப்பராக இருக்குங்க. நமக்கு இந்த நெய் சூப்பரான நெய் ரெடி. இன்னும் 1 நிமிஷத்தில் நமக்கு நெய் சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், இது பார்க்கவே செம்ம கலராக வாசம் கம்மன்னு இருக்குது. கருவேப்பிலை சில பேர் போடுவாங்கன்னா கருவேப்பிலை போட மாட்டாங்க. கருவேப்பிலை போட்டோம்னா நம்ம அந்த கருவேப்பிலை இந்த ஸ்மெல்லு வந்து அப்படியே அந்த நெய்யில் இருக்குங்க. அது எப்போ நம்ம அந்த நெய் யூஸ் பண்ணும்போது அந்த கருவேப்பிலை ஸ்மெல்லு அப்படியே இருக்கும். அது ஒரு சிலருக்கு பிடிக்கும். அதான் நெய் ஸ்மெல்லு தெரியாமல் கருவேப்பிலை ஸ்மெல்லு நிறையா தெரியும். நான் முருங்கைக்கீரை போடுறதுனால அந்த அளவு அந்த ஸ்மெல் வராது. நெய்யோட ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்குங்க. நெய் வாசனை தான் நமக்கு அதிகமாக வரும் முருங்கைக்கீரை போடும்போது.
சூப்பராக நெய் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு நெய் நல்லா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம இந்த நெய்யை எடுத்து இதில் இப்படி வடிகட்டிக்கலாங்க. அந்த நெய்யில் இருக்க திப்பிலாம் பாருங்கள் இப்படி தனியாக வந்துருச்சு பாருங்கள். நமக்கு இப்போ நமக்கு பியூரான இந்த பாருங்கள் ஒரிஜினல் நெய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக கம்மன்னு வாசனையாக இருக்குங்க. சூப்பரான நெய் ரெடிங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்ங்க.